Hi friends, welcome to KalasFoodie. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி சூப். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கெல்லாம் தேவையான பொருள் ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் தான். வாங்க பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், கல்பாசி, இது ஃப்ரை ஆகணும். கார்லிக் நல்லா க்ரஷ் பண்ணது, ஒரு 5-6 பல் இருக்கும் பூண்டு. சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது, ஒரு 10 வெங்காயம் இருக்கும். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியா ஒரு 5 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 5 நல்லா கலராக எடுத்திங்கன்னா சூப்பும் நல்லா ரெட் கலரில் இருக்கும். தக்காளி செலக்ட் பண்ணுறதை பொறுத்து சூப்போட கலர். இந்த அளவுக்கு வதங்கினோன்னே 5 தக்காளி பொடியாக கட் பண்ணதை போட்டுருவோம். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்குவோம். கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டுக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 கப்பு நான் கழனி தண்ணி எடுத்திருக்கேன். அரிசியை ஃபஸ்ட்டு கலந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு 2வது தண்ணியை எடுத்துக்கலாம். இல்லை பருப்பு தண்ணி இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்துக்கலாம். நான் இப்போ கழனி தண்ணி எடுத்துக்கிறேன். இது 1 கப் ஊற்றுவோம். எவ்வளோ சூப் தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுப்போம். இது கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா பாயில் ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி ஆட் பண்ணிப்போம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இது ஒரு 2 மினிட்ஸ் இதில் இருக்கட்டும். இப்போ இது பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குடிக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துக்கலாங்க. இது இப்போ நம்ம தக்காளி சூப் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி சூப் ரெடி. குடிக்கலாம். நம்ம இதை 2 in 1 யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்லாம்.
அடுத்து நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லான்னா இது கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக கெட்டியானோன்னே இதை நம்ம சாப்பிட்லாம். அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவுனதை எடுத்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இதையும் போட்டு இதை அரைச்சி இதில் ஒரு கொதி விட்டுட்டோம்னா நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். தேங்காயும் அந்த 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் அரைச்சது இதில் ஊற்றிப்போம். எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிப்போம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். இப்போ இது பாயில் ஆனோன்னு பார்க்கலாம். இது நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ பாயில் ஆயிருக்கும், பார்ப்போம். நல்லா பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.